அல்லேலூயா. கூடி வந்து யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கிருபையும் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். அந்த ஜெயம் கர்த்தராலே எப்படி வரும்? அப்படி வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால வரும். அல்லேலூயா. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், அப்போதுதான் ஜெயம் கர்த்தராலே வரும். அப்போ ஆயத்தமா இருக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி ஒன்று இருக்குது. ஆமீன். எந்த காரியத்திலும் பயிற்சி இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமீன். நம்முடைய காரியம் எல்லாமே ஜெயமா இருக்கும்னா நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதற்கு முன்பாக பயிற்சி ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமீன். ஒரு குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஆமீன். எல்லா குதிரை யுத்தத்துக்கு பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த பயிற்சி அந்த குதிரை ரொம்ப தேவைப்படுகிறது. அந்த குதிரையை அந்த பயிற்சி எடுத்த பின்பு யுத்தத்துக்கு போன வெற்றி பெறுமா என்று ஆயத்தமாக்கப்பட்ட பின்புதான் அந்த குதிரையை யுத்தத்துக்கு அனுப்புவார்கள். அல்லேலூயா. இந்த பூமியில எந்த காரியத்தை எடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆமீன். அல்லேலூயா. ஒரு போலீஸ்க்கு எடுத்தோம்னா என்னது பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒரு டாக்டருக்கு படிச்சோம்னா பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆமா, அவ்வளவு. ஒரு டீ மாஸ்டர் கூட டீ நல்லா போட பயிற்சினா மட்டும்தான் டீ போட முடியும். நான் விட்டு பாப்பிடுங்க. டீக்காரன் விட்டான்ல மேவ தூக்கி ஆத்துறேன். நான் நல்லா மேவ தூக்கி ஆத்தணும் பாருங்க. அப்படியே கீழே போறான், கட்டியில போறான், டீ விழுந்துருச்சு. அவன் மேல மேவ தூக்கி அப்படியே கரெக்டா டம்ளர்ல இது கரெக்டா ஊத்துறான். நம்ம அப்படி பண்ண முடியாது. அதுக்கு என்ன வேணும்? பயிற்சி வேணும். அவன் சாதாரண சொம்புல டம்ளர் தூக்கி ஊத்த என்ன ஆகும்? கீழே ஊத்திடுவோம். நல்லா ஆத்துறான். என்ன காரணம்? அவன் பயிற்சி. அதனாலதான் டீ மாஸ்டரா இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. உங்க பாணி சொல்ல போனோம்னா சாப்பாடு கூட ஒரு நல்ல ஒரு கிளீனிக்கா தான் செய்ய முடியும். ஏன்னா என்ன ஆகும்? பூரா உப்பதிகமா போட்டுருவோம், காரமே போயிடும், சப்புன்னு போயிடும், ஏதோ ஒண்ணு செஞ்சிருவோம். ஆனாலும் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை யுத்தத்துக்கு அஜயம் தருகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. அப்ப பார்த்தோம்னா எல்லாவற்றுக்கும் ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பயிற்சி இல்லாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஆயத்தமான கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர முடியாது. அல்லேலூயா. வேதத்துல பார்த்தோமா எல்லாவற்றும் ஆயத்தமான ஒரு மனுஷனுக்கு கர்த்தரோட வாழ்க்கையில எப்படி அவர் ஜெயத்தை காரியமாக மாற்றினார், ஒரு காரியத்தை ஜெயமா எப்படி மாற்றினாலும் அதனால ஆயத்தமா இருந்தனால அவனை கர்த்தரோட வாழ்க்கையில என்ன சரித்திரம் பார்க்கலாம். அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். பாருங்க, தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. அப்போ அவனோட காரியம் ஜெயமா இருந்தது காரணம் என்னன்னா, அவன் 6 விதமான காரியங்களே அவன் ஆயத்தமா இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்மளோட கர்த்தருடைய வார்த்தை ஜெயமோ கர்த்தரால வரும். ஆமீன். நம்முடைய ஜெயம் யாரால வரும்? கர்த்தரால வரும். அப்போ தானியேல் பாருங்க 6 விதமான காரியத்துல அவன் ஆயத்தமா இருந்து அவன் பயிற்சி எடுத்து ஆயத்தமா இருந்தபடினாலே அவருடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விதமான 6 விதமான காரியம் நம்ம பார்த்திருந்தனால நம்மளோட வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. முதலாவது தானியேல் 1ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வசனம்.
பாருங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டு அந்த தானியல் நல்லா வாலிபனா இருக்கிறான், நல்ல சௌந்தரியமா இருக்கிறான். பாத்தீங்கன்னா ராஜகுலத்துக்கு முன்னாடி நிற்பதற்காக அவனுக்கு நல்ல ராஜ போஜன ராஜரசத்தையும் கொடுத்து நல்லா அவனுக்கு புஷ்டியா கொடுத்து ராஜா கட்டளையிட்டு இருக்கிறான். இருந்த மொழியிலும் தானியல் பாத்தீங்கன்னா ராஜ போஜனத்தினாலும் திராட்சை தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன் இறுதி தீர்மானம் பண்ணி கொண்டது மட்டும் இல்லாம அவன் பிரதான இடத்துல போய் வேண்டிக் கொண்டான். இல்லையா? முதலாவது தானியல் பரிசுத்தத்துக்காக ஆயத்தமா இருந்தான். பரிசுத்தப்படுத்தி கொள்ள தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். தன் சரீரம் தீட்டுப்படுத்த ஆகாது அப்படி தீர்மானம் பண்ணி கொண்டு பரிசுத்தத்துக்காக பயிற்சி எடுத்து அவன் ஆயத்தமா இருந்தான். அதுக்கு சொல்லி பார்க்கறாங்க, இல்ல இதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு நல்ல உடம்பு எப்படி வரும், கட்ஸ் வரும், ராஜாவனை பார்க்க நல்ல கடகமா இருக்கிறவனை ஃபேஷன் பண்ணுவாரு, நீ இல்லைன்னா நீ ரொம்ப சோர்ந்து போயிருவ, உடம்பு உனக்கு வராதுன்னு சொல்லி பார்த்தான். இல்ல நீ என்ன பண்ற, சோதிச்சு பாரு, எனக்கு இது ஆக வேண்டாம், பருப்பு மரக்காய்கறி கொடுத்து பாரு, 10 நாள் சோதிச்சு பாரு, அதுக்கப்புறம் நீ வருஷத்துக்கு நீ பண்ணு. 10 நாளைக்கு பார்த்தா என்ன ஆகுது, மற்ற வாயுவை பார்த்து இந்த வாய்ப்புகள் நல்ல கடகாத்தமா புஷ்டியம் இருக்க கண்டார்கள். காரணம் என்ன, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தன்னை தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பானது, இது ஆகாது என்று பரிசுத்தத்துக்காக வேண்டிக் கொண்டார்கள். பரிசுத்தத்துக்காக இன்னொன்னு ஆயத்தமா இருந்தாங்க. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது, என்னைக்காவது ஆண்டவரே பரிசுத்தத்துக்காக நாங்களுக்கு பரிசுத்தம் பண்ணி கொடுங்க ஆண்டவரே, என்னை மீறி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறோம், கையில் பண்ணி கொண்டு ஜெபம் பண்ணிக்கிறோமா? இந்த கர்நாடிக்கும் அதாவது இதுதான் ஜெபம் பண்ணிக்கிறான். ரொம்ப பரிசுத்த வைரக்கியத்துக்காக யோசிப்பு பாத்தீங்களா, இப்படிப்பட்ட கொள்ளாங்கத்தீங்க தேவனுக்கு முன்பாக எப்படி நான் செய்ய முடியும், விட்டுட்டு ஓடிட்டான். ராணிட்டு இருந்து பரிசுத்தை காத்து கொண்டு விட்டு ஓடிட்டான். அப்ப முதலாவது தானியல் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா வாஞ்சியா காத்து கொண்டு தீர்மானம் பண்ணி வேண்டிக் கொண்டு ஆயத்தமா இருந்தான். முதலாவது எப்படி ஆயத்தமா இருந்தான், பரிசுத்தத்துக்காக ஆயத்தமா இருந்தான். ஹல்லேலூயா. தானியேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம். பாருங்க, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்ன உடனே ராஜாவுக்கு நல்ல வெகுதி மீறி கொடுக்குறான், நல்ல உயர்ந்த பதவி எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா சுயத்தை என்ன பண்ணா, சுயமா வாழாம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறதுல அவன் ஆயத்தமா இருந்தான். என்னதான் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுல ஆயத்தமா இருக்கணும். ஆமீன். ஹல்லேலூயா. நாங்க ஹீப்ரு கிளாஸ் படிக்கும் போது பாஸ்டர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, ஒரு ஊடம் மீன் ஃபுல்லா ஏத்தி வச்சிருது, ஆனா அவன் யாருக்குமே அந்த கூடைய மீனை கொடுக்கவே இல்லை. அப்படியே அவனே என்ன கொஞ்சமா சாப்பிட்டு வச்சிருந்தான். ஒரு வாரம் வச்சு பார்த்தா மீன் கூடையில இருக்கிற மீன் எல்லாம் என்ன ஆச்சு, எல்லாம் அழுகி போய் நாற்றம் எடுத்து போயிடுச்சு. யாருக்குமே அவன் கொடுக்கல. வேகத்துல போட்டிருக்கு ஒருத்தன், என்னோட கலைஞருக்கு இடிச்சு என்ன பண்ணுவேன், நல்லா பெருசா கட்டுவேன், என் ஆத்மா நல்லா குசித்து பிடிச்சிருக்க வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், வெறிச்சிருப்பேன், இது என்னோட ஆத்மா நான் சம்பாரிச்சது போது கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு உன்னோட ஜீவன் எடுத்து கொண்டு போனா அது யாருக்கு சொந்தம், யாருக்கு சொந்தம்? எவ்வளவோ கோடியா பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அது பகிர்ந்து கொடுப்பதுல யாரு இருந்தான், ஆயத்தமா இருந்தான். நான் மட்டும் உயர்ந்த பதவிக்கு வரண்டா வராது, எனக்கு கூட இருக்கணும், அந்தஸ்துக்கு வரணும்னு சொல்லி அந்த எண்ணத்துல சுயமா வாழாமல் மற்றவர்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றான். அங்கப்பா ராஜாவே வேண்டி கொண்டபடினாலே போய் வேண்டான். சத்ராக் மேஷாக் ஆபிரகாம் இருக்காங்களே, இவங்களும் தான் ஜெபம் பண்ணாங்க, இவங்க கட்டில ஜெபிச்சாங்க அப்படின்னு சொன்னவனே சரி, அவங்க என்ன பண்ணாமா காரியத்தை விசாரிக்கிறபடி வைத்தான். இரண்டாவது தானியேல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குதலையும் பகிர்ந்து பேசலையும், நான் சுயமா இருக்க கூடாது, மற்றவர்கள் வாழணும், நான் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தா என்று அப்படிப்பட்ட காரியத்துல வேணும்னா ஆயத்தமா இருந்தான். அல்லையா? சுயத்தை தள்ளி நான் தான், எனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும், நான் மட்டும் ஆசீர்வாதம் தான் போதும் அப்படின்னு இல்லாம அவங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று சொல்லி அவளுக்காக பரிந்து பேசி பகிர்ந்து கொடுக்கறதுல அவன் ஆயத்தமா இருந்தான். தான் மட்டும் வச்சிருந்தா பத்தாது,
பாருங்க, இதுல இன்னொரு எடுத்துக்காட்டு தாவீது. பாருங்க, தாவீது தன் மனைவி பிள்ளைகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகும்போது எல்லாவற்றையும் பாதி பேர் என்ன பண்ணாங்க, அங்கேயே நின்ட்டாங்க. மீதி பேர் தான் போனாங்க. எல்லாவற்றையும் திருப்பி திருப்பி கொண்டு வரும்போது அவங்க சொல்றாங்க, இது நமக்கு மட்டும்தான், அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அது தாவீது சொல்றேன், இது நீ நானுனால ஒண்ணும் இல்லை, இது கர்த்தர் கொடுத்தது, அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பாருங்க, அது என்ன பாத்தீங்களா, பகிர்ந்து கொடுக்க எண்ணம். என்னதான் நம்ம கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கணும் எண்ணம் வருகிறது. அதுல அவன் ஆயத்தமா இருந்தான். ஹல்லேலூயா. மூன்றாவது தானியேல் 6ஆம் அதிகாரம் 1-4 வரை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. அவர்களுக்கு மேலாக 3 புத்தாணிகளை ஏற்படுத்துவது சரியின்றி நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரவாதிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் ஏற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்கும் சிறிசித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யத்தின் உண்மைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரவாதிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிகளை நாடிகளை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றம் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். மூன்றாவது தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதற்காக என்ன ஆயத்தமான. இங்க பிரதானி தேசாதிபதிகளும் இருக்கிற கஜாவில் இருக்கிற எல்லா காசு எல்லா பணத்தை என்ன பண்ணுவாங்க, சொரண்டி அவங்களோட நிரப்பினார்கள். ஆனா தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். எவ்வளவு கணக்கு எவ்வளவு வரவு செலவாச்சோ அது கரெக்டா எதிர்னாங்க. இந்த தேசாதிபதி என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க, இவனுக்கு நமக்கு மேல தலைவனா இருந்தா நம்ம இதனால எதுவுமே செய்ய முடியாது, மக்களிடத்துல எதுவும் வாங்க முடியாது, எதையும் கொடுக்க முடியாது, எந்த அம்சத்துக்கு எதுவும் செய்ய முடியாது என்று இவங்களை ஒரு ஆலோசித்து ஒரு பிளான் பண்ணாங்க. இவன் எதுலையுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்னா அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனா இருந்தால் எதை நம்ம பொய் சாட்சி சொன்னால் என்ன குற்றப்படுத்தினாலும் ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே காண முடியாது. உண்மைதான் ஜெயிக்கும், சத்தியம் தான் ஜெயிக்கும். அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். அவன் நினைச்சிருந்தான்னா என்ன வேணா பண்ணிருக்கலாம். அந்த பாபிலோன் மாகாணத்துக்கு அவன் அதிகாரியா இருக்கிறான். இவனும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து என்ன வேணா பண்ணலாம். நான் 10 நீ உனக்கு 5 அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். தேவனுக்கு முன்பாகவும் தனக்கு மேல இருக்கிற ராஜாவுக்கு முன்பாக அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில அதே மாதிரிதான் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொடுத்த பொறுப்புல, ஊழியத்திலே, குடும்பத்துல, ஏழையில எல்லாவற்றிலும் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும் போது நம்மளுக்கு மீறி ஏதாவது ஒரு குற்றமும் ஒரு வரும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஆமீன். ஒரு முகாந்திரம் இல்லை குற்றப்படுத்துறதுக்கு. ஏன்னா என்ன கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கிறான். தேவனுக்குரிய காரியத்திலும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும், குடும்பத்திலும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும், மனைவிக்கும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உண்மை எப்போதுமே ஜெயிக்கும். ஹல்லேலூயா. 4வது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, நொலை என்னது உண்மை அவன் இருந்தா குற்றப்படுத்த ஒண்ணும் இல்லை. தேவனுடைய காரியத்துல அவன் குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி இவன் எப்படி இவன் அவன் தடுத்தாலும் இவன் ஜெபம் பண்ணுவான் அவனுக்கு தெரியும் இல்லையா? ஆனா சாத்தானுக்கு தெரியும் இவங்க என்ன போட்டாலும் ஜெபம் பண்ண மாட்டான்னு சாத்தானுக்கு தெரியும் நம்மளை பத்தி. அங்க பாருங்க, தானியேல் பாருங்க, இவனை தடை பண்ணா இவன் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவான், அதுல இவனை பிடிச்சு கொண்டு என்ன பண்ணலாம், குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி அதுலயே அவங்க என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க.
தானியேல் பாருங்க, பத்திரத்து கையெழுத்து போட்ட தெரிஞ்சிருந்தும் தான் செய்த முன்னபடியே பாலகனை திருந்து 3 வேளை, நான் 3 வேளை என்ன பண்றோம், சாப்பிடுறோம். அவன் 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினான். அப்ப எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? தைரியத்தை விட கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு. என்ன நடந்தாலும் சரி, என்னோட ஜெப நேரம் 5 மணி, யார் வந்தாலும் சரி என் ஜெப நேரம் 9 மணி. அந்த மாதிரி இருக்க முடியுமா? வைராக்கியமா? அந்த மாதிரி இருக்க முடியுமா? என் ஜெப நேரம் 7 மணி. பாருங்க, இஸ்லாமிய பாருங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 1 கோடி ரூபாய் பேக்கரி எந்த கடை வச்சுனா வருமானம் ஆனாலும் அப்படியே பூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே பூட்டிட்டு போயிடுறாங்க. நான் ஈரோட்டில் கடையில் டீ சாப்பிடும்போது அப்படிதான் பார்த்தா ஆளக்கா நேனா பார்த்தா அவரு கரெக்டாக ஒரு வேலையை பார்த்துக்கினா எல்லாம் அவங்களும் என்ன பண்றாங்க, டீ சாப்பிட்ற என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அவங்க கரெக்டான டைமா அவங்க போட்டு போயிடுறாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். மலைப்பா டேம்ல அப்படிதான். என்னடா பண்றான்னு பார்த்தா அவங்க தண்ணி எதுவுமே இல்லை, அப்படியே அவங்க பாட்டு வாட்டர் கலெக்ட் பண்ணி அவங்க பாட்டு பொழுதுட்டு இருக்கிறாங்க. வைராக்கியம் நமக்கு இருக்குதா? ஜெபம் டைம்ல யாராவது வந்தா வாங்க வாங்க என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான், அந்த ஜெப நேரம் போயிடும். அப்படியே ஜபிக்க போனா செல் ஆஃப் பண்ணாம இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. ரிங் வந்தா போகுது, அது யாரு அவரு என்ன பார்த்துதான் ஜெபம். அதுக்கப்புறம் அந்த ஜெபம் போயிடும். எப்போதும் ஜெபம் பண்ணும்போது செல்லு சைலண்ட்ல போட்டுக் கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட வியப்பே இருந்தாலும் ஜெபத்துக்கு அப்புறம் பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கடந்த வருடத்திலே ஞாயிற்றுக்கிழமை செல்லு சைலண்ட் போட்டா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கு. பயங்கரமான கால் வந்துகிட்டே இருக்குது. எடுத்து பார்த்தா விஐபி கால் தான், ஏத்து வாங்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, கத்தரைக்காக என்ன பண்ணணும், அது சகிச்சு கொள்ளணும். கத்தரைக்காகவே சகிச்சு கொள்ள வேண்டும். ஜெபிக்கும் போது ஒரு டிஸ்டர்ப் இல்லாதபடி நம்ம ஜெபிக்க வேண்டும். மொபைல் பார்க்க ஏன் கொண்டு வரோம், கீழே தள்ளி கொண்டு போட்டுருங்க. அதை அடிச்சாச்சு போது யாராம் தானே கத்தருக்கு மேல அவருங்களா? அவர் வானத்தை பூமி உண்டா வல்ல முழுது அவர் தான் பெரியவர். அவர் பெரியவருக்கு முன்பாக யாரா இருந்தாலும் சரி கால் பண்ணா கால் ஒன்னா எடுக்க வேண்டாம். உங்களை ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபத்தை நீங்கள் முடிச்சு பாருங்க, தடைபட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். ஆமீன். நமக்கு ஏன் ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது? ஜெபத்துல கோர்றோம், தட்டுறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். 7 மணியா அந்த அக்கா ஜெபத்துல இருப்பாங்க, வரமாட்டாங்க. எப்ப வேணா போகலாம், அந்த அக்கா பேசுவாங்கன்ட்டு வருவக்கூடாது. 5 மணியா ஜெபம் பண்ணுவாங்க, போகக்கூடாது. 6 மணியா ஜெபம் போகக்கூடாது. மக்களுக்கு தெரியணும். நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கோம். தானியேல் பாருங்க, முன் செய்த வந்தபடியே ஜெபம் தெரிஞ்சிருந்துதான் அவங்க தரைய போடுறாங்க. நம்ம தலை போற யாரு? நம்ம தான். சாத்தானால சொல்லக்கூடாது. நமக்கு தெரியும் 5 மணி ஜெபமா, 5 மணிக்கு நம்ம ஜெபத்துல உட்கார்ந்துடணும். அது என்ன ஆனாலும் சரி ஜெபத்துல உட்கார்ந்துடணும். ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டைம் இல்ல, ஜெபத்து டைம் பிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த டைம்ல ஜெபத்துக்கு மட்டும் கொடுங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ எந்த காரியத்துக்கும் கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, கொடுக்க வேண்டாம். 8 மணிக்கு உட்காந்துக்குங்க ஜெபத்துல. இல்லைங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு, கணவனுக்கு டீ காப்பி எல்லாம் பரவாயில்ல. ஒரு ½ மணி தள்ளி போனா ஒன்னும் ஆக போற கிடையாது. இல்லையா முன்னாடியே செஞ்சு வச்சிருங்க. ஆமா, தானியேல் ஜபிக்கிறது உள்ள உண்மையுள்ளவனா இருந்தான், ஆயத்தமா இருந்தான். எப்போ நான் ஜபிப்பேன், ஆயத்தமா இருந்தான். பாருங்க, ஜெயிப்பதற்கு தடை, அந்த தடையை மீறி அவன் ஜெயிப்பதற்கு அவன் ஆயத்தம் வந்தபடினாலே அவன் ராஜ்யத்துல அவன் செய்த காரியமாக முடிந்தது. அல்லேலூயா. நம்ம தேசத்துக்கு அந்த மாதிரி தடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வந்துச்சா? லாக்டவுன் வந்துச்சா? போகக்கூடாதுபடி. பாத்தீங்களா? தேசத்துக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி 3 வேளையும் உட்காந்து ஜெபம் பண்ண முடியுமா? ஐயோ ஜெபம் குடிச்சு போயிடுவாங்க. ஐயோ வேணாடா, சத்தம் கேட்கக்கூடாது, பாட்டு சத்தம். ஆமா, எங்கேயாவது பாட்டு சத்தம் கேட்கலாம், அப்படி பிடித்து கொண்டு பாருங்க. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பேதுரு பாருங்க, இந்த நாமத்தை சொல்லக்கூடாது சொன்னதுக்கு அப்புறம் தேவனுக்கு கீழ்ப்படியது முக்கியமா, உனக்கு கீழ்ப்படியது முக்கியமா அப்படின்னு அவன் சொல்றான். என்ன ஆகும்? ஜீவன் தானே போகும். போயிட்டு போகுது தேவனுக்காக.
தேவனுக்காக ஜபிக்கிற தடை எதை வந்தாலும் சரி தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை ஜெயமாக மாற்றி தருவார். ஏன் நம்மளோட காரியத்துல ஜெயம் இல்ல? கர்த்தருக்காக வைராக்கியம் நம்ம இன்னும் ஆயத்தப்படுத்தல. ஜபிக்க ஆயத்தப்படுத்திக்கோமா? ஆயத்தப்படுத்தல. நம்மளோட ஜப நேரம் என்ன தெரியாது. யூடியூப்ல ஜபிச்சு தானே நமக்கு ஜப நேரம் தெரியும். நம்ம எப்போ வேணும் ஜபம் பண்ணுவோம் வச்சு, எப்போ டைம் வச்சு ஜபம் பண்ணுவோம். ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஜபிச்சு பாருங்க. தடை வரும், அந்த தடையை தாண்டி ஜெயிப்பதற்கு நீங்க ஆயத்தம் பண்ணி பாருங்க. ஜெயத்தை கத்த தருகிறார். ஆமீன். ஹல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா அவனுக்கு ஜெயத்தை கொடுத்துக்கிற கர்த்தர் பெரியவர். பெரியவருக்கு முன்பாக இவங்க யாரு எனக்கு தெரியாது சொல்லி அவன் 3 பேரும் தான் செய்த வந்தபடியே திரும்பவும் ஜெபம் பண்ணா, மாட்டிக்கொண்டான். ஆனால் கர்த்தர் அவனை விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. ஆமீன். படிங்க 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமா, ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். எப்போதும் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. யூதர்கள் பாத்தீங்கன்னா எப்பவும் வாயில சோத்திரம் தான் வரும். எப்பவும் எந்திரிச்சா சோத்திரம். எதுக்கு? அந்த எந்திரிச்சு வச்சுக்க சோத்திரம். தண்ணி குடிச்சா சோத்திரம், சாப்பிட்டா சோத்திரம், ஒண்ணு வாங்கினா சோத்திரம். எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்றாங்க? சோத்திரம் செலுத்துறார்கள். சோத்திரம் செலுத்தணும். சோத்திரம் செலுத்துவதற்கு மன்னுவான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 5வது தானியேல் 6ஆம் அதிகாரம் 16 வசனம். 16. பாருங்க, அடுத்து என்ன? 5வது, அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு சிங்கிங் கோயில போறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. அவன் ராஜாக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, நல்லவனா இருக்கிறான், கர்த்தருக்கு ஜெபமனவா இருக்கிறான், ஆராதிக்கிறான், இவனை கொண்டு போய் சிங்கில போட சொல்ற வழி இல்லையே. அப்ப சொல்றான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவரா இருப்பார். யார் சொல்றது? வேற ஆளு சொல்றான். பாருங்க, நம்மளை பத்தி கேட்டா எப்படி தெரியும்? நம்மளை மற்ற பத்தி எப்படி தெரியும்? அவர் ஞாயிற்றுக்கிழமை கடை வந்து வந்துடுவாருங்க. அவர் சண்டே ஆனா அங்க வந்துடுவாருங்க. அப்படியா? அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் எதா இருந்தாலும் அவர் முதலாவது அவங்க ஜெபத்துக்கு ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொல்ல வேண்டும். ஒரு ராஜா சொல்றேன், நீ விடைவிடாமல் ஆராதிக்க தேவன். அப்ப என்ன தெரிஞ்சிருக்குது ராஜாவுக்கு? அவன் எப்போதுமே ஆராய்ச்சி கொண்டு இருப்பான். எப்போதுமே ஆராய்ச்சி கொண்டு இருப்பான். அதனாலதான் ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். எப்போட்டு பெரிய இடைவிடாமல் எப்பவுமே அவன் தூச்சிட்டு ஆராய்ச்சிட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் உன்னை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்மால் எப்போதும் இடைவிடாமல் ஆராதிக்க நம்ம எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். போக்கிலும் வாரத்திலும் வாய் சும்மாதான் இருக்குது, கண்டதுகளையும் பேசிட்டு இருக்குது, கண்டதுகளையும் ஓலைட்டு இருக்குது. அப்படி இல்லாம எப்பவும் போகும்போது வரும்போது பைக் நடந்து போக பார்க்கறவங்களுக்கு எப்பவுமே நீங்க பூச்சி ஆராய்ச்சி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடி ஆராய்ச்சி பாருங்க. தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமா, சிங்கம் போன்ற வாய்களை கட்டவங்களை தப்பு வைப்பார். சிங்க கபிலுக்கு இருக்கிற உங்களை கத்தர் தப்பு வைப்பார். என்ன பிரச்சனை? இது சிங்கம் போல் கெஜிக்கு சிங்கம் போல் வருகிற காரியங்களுக்கு கத்தர் உங்களை தப்பு வைக்கணுமா? இடைவிடாமல் கத்தரை ஆராய்ச்சி பாருங்க. கத்தர் உங்களை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கத்தருக்கு அவன் ஆராதனை செய்வது அவன் ஆயத்தமா இருந்தான். ஹல்லேலூயா. 6வது 6ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
போதும் பாருங்க. ஆறாவது, விசுவாசம் உள்ளவனா இருந்தான். அதுக்கு ஆயத்தமா இருந்தான். ஒரு துளி கூட இல்லை. சிங்கக்கோப்பையில போட போறேன்னு சொல்லி கூட அவன் ராஜாட்ட போய் கேட்கல, எனக்கு விட்டுருங்க, நான் நல்லா ஒழுங்கா நல்லா பண்ணேன், எதுவுமே அவன் கேட்கல, என்ன குற்றம் இல்லை, எதுவும் அவனுக்காக வாதாடவில்லை. என்ன காரணம்? அவன் கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தான். இல்லையா? கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தான். நமக்கு விரோதமா வருகிற காரியங்களை கண்டு நம்ம பயந்து போகாதபடி அந்த காரியத்தை தேவனிடத்தில் சொல்லி விசுவாசிக்கும் போது அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். இல்லையா? இது யார் சொல்றதுங்க? இதுவும் ராஜாதான் சொல்றான். நீ விசுவாசிந்தபடினாலே கர்த்தர் தூதனை அனுப்பி இவனை வெளிக்காட்டினார். இல்லையா? பாருங்க, அப்போ நம்மளை பத்தி மற்றவங்களுக்கு தெரிகிறது. இவன் ஆராதிக்கிறவனா இருக்கிறான், இவன் ஜபிக்கிறவனா இருக்கிறான், இவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான், இவன் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறான், விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். இந்த 6 காரியத்திலும் தானியேல் ஆயத்தமா இருந்தபடினாலே ராஜ்யபாரியில் அவனோட காரியம் ஜெயமாய் முடிந்தது. இல்லையா? அவன் தேவனை விசுவாசமா இருக்க அவன் ஆயத்தம் ஆக்கினான். குதிரை யுத்தநாதத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால உறும். தானியேலுக்கு காரியம் எப்படி ஜெயமாச்சுன்னா, இது எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணான்? ஆயத்தமா இருந்தபடினாலே அவனுக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 75ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். சங்கீதம் 75ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். பாருங்க, கிழக்கில மேற்கிலோ வனாந்த திசையிலிருந்து ஜெயம் வராது. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? கிழக்க, மேற்க, வடக்க, தெற்க, பக்கத்து வீடு, எதிர்த்து வீடு, பக்கத்து ஊரு, அடுத்த ஊரு, இதுல இருந்து ஏதாவது ஜெயமா காரியம் ஜெயமா வருமா நம்ம அப்படி பார்க்கிறோம். ஆனா தானியேல் அப்படி பார்க்கல. கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு ஜெயம் வந்தது. காரணம் என்ன? அவன் எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக அவன் ஆயத்தமா இருந்தான். ஆயத்தமா இருந்தபடினாலே தானியேலுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. மீண்டுமாக தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். பாருங்க, எல்லா ராஜ்ய பாரத்திலும் காரியம் என்னமா ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. இதனால அவனுக்கு தானியேலுக்கு என்ன கிடைத்தது? முதலாவது, அவன் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா அவன் ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல படிப்பு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமீன். சொப்பனங்களுக்கு, தரிசனங்களுக்கு என்ன வெளிப்பறைபொருள் அவளுக்கு வெளிப்படுத்த கொடுத்திருக்கிறார். மற்றவருடைய பாடல் 10 சாமத்தை கொடுத்திருக்கிறார். படிப்புல ஏன் குறைவு? ஏன் படிப்பு வர மாட்டேங்குது? ஏன் ஞானம் வர மாட்டேங்குது? கர்த்தருக்காக வைராக்கியமா இல்லை. பாருங்க, ஞானத்தை கொடுத்துக்கிற, படிப்பை கொடுத்துருக்கிறாரு. மற்ற வாழ்வு காட்டிலும் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. 10 மடங்கு சாமத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லாவற்றுக்குமாக பாபிலோன் மாகாணத்துக்கு கர்த்தர் அதிகாரியா வைத்திருக்கிறாரு. காரணம் என்ன? அவன் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். காரியத்தை ஜெயமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம எழுத நிக்கலாம்.